ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய விவாதம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அநேகமாக வாக்கெடுப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், ரொம்ப பிரமாதமாக இன்று திரு ஆர் ராசாவினுடைய விவாதம், இந்த மசோதா மீதான விவாதத்தில் அவருடைய உரை அமைந்திருந்தது. நீங்கள் 95/2013 இதை மொத்தமாக நீங்கள் நிராகரித்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டுலாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக இந்த சொத்து வக்பு சொத்து அப்படின்ட்டு அடையாளம் காணப்பட்டாலே அது அரசு சொத்தாக மாறிவிடும் அப்படிங்கிற சட்டப்பிரிவே ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இதில் வேற என்னென்ன விஷயங்கள் மிக எதிரானதாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள்லாம் கருதுகிறீர்கள்? இந்தியாவுடைய அரசியல் சட்டம், ஜனநாயகம், மதசார்பின்மை இத்தனைக்கும் எதிராக ஒரு ஒன்றிய அரசு, ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கூட தன்னகத்தே இல்லாத ஒரு அரசு, அந்த ஆட்சியில் ஒருவர் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அடாவடித்தனத்தை அவர் செய்யக்கூடாது. கேபினெட்ல சொல்றீங்க? ஆமாம். அரசவைக்குள்ள இல்லை, மந்திரி சபையில் சொல்றீங்க? ஆமாம். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தாக்கல் செஞ்சிருக்க வேண்டியதை யார் செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே? இப்போ ஒரு விஷயம் வருவோம். 1970 இதுக்கு முன்னே பல சட்ட திருத்தம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. எந்த முஸ்லீம்களும் எதிர்க்கவில்லை. ஏன்னா முஸ்லீம் மக்களுடைய பரிந்துரைகளை கேட்டு, அது அல்லாத நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பரிந்துரைகளை கேட்டு நடந்தது. 1970 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும் நினைச்சு அதுக்காண்டி முயற்சி எடுக்கும் பொழுது அந்த பரிந்துரையில் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் அதை பரிசீலித்து 1984 எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில் அந்த சட்ட திருத்தம் அமைந்தது. சட்ட திருத்தம் அவசியம். ஏன்னா இந்தியாவில் சட்ட திருத்தம் என்பது அவசியம் என்பதை 1951 பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. இந்தியாவுடைய சட்டம் நெகிழும் தன்மை உடையது என்று சொல்கிறார். முதல் சட்ட திருத்தமே ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, 14 ஆண்டுகள் அந்த திருத்தங்களை கொண்டு வந்து, பரிந்துரைகளை கொண்டு வந்து திருத்தம் செஞ்சாங்க. அதன் பிறகு முஸ்லீம்களுடைய வேண்டுகோள் படி 2 சட்ட திருத்தங்களை 1995 செஞ்சாங்க. வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த சமூகத்துடைய சொத்து அவர்கள் வைக்கிறார்கள், சென்றார்கள். அதற்கு பிறகு 2013 சட்ட திருத்தம் வந்தது. எங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, ஓட்டை இருக்குது, பணம் கொடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் சென்னை நீதிமன்றத்தில் கூட யாராவது இந்த மாதிரி கோயில் சொத்துக்களை வந்து வாங்கி வாடகை கொடுக்காமல் இருந்தால் அவர்களை கண்டிக்கணும்னு சொன்னாங்க. இது மாதிரி இந்த வக்குஃப் சொத்துக்களை பாராமுகமாக யாரும் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்த 2013 சட்டமும் வந்துச்சு. அதையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா சட்ட திருத்தங்களை, பரிந்துரைகளை அந்த சமூகத்திலிருந்தும் கேட்டார்கள், எல்லா சமூகத்திலும் கேட்டார்கள். அன்றைக்கு இருந்த சமூகத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இது வக்குஃப் சொத்து, கோயில் சொத்து குலநாசம், வக்குஃப் சொத்து வாரிசு நாசம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வக்குஃப் சட்ட திருத்தமா, வக்குஃப் சொத்துடைய திருட்டு சத்தமா? இந்த அரசு வக்குஃப் சொத்துக்களை திருட முயற்சிக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் சொன்னேன். பாஜக அரசு. நான் மீண்டும் சொல்றேன், அதை ஆராசா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். இது திருட்டுத்தனம் என்று தெளிவா சொன்னதுக்கு ஆதாரங்களையும் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு ஆதாரம் கொடுக்கிறார் சொன்னா, நீங்க இப்ப கேட்ட மாதிரி ஒரு வக்குஃப் சொத்து என்பது அது வக்குஃப் சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே நீண்ட காலமாக, நூற்றாண்டுகளாக இந்த சொத்து வக்குஃப் சொத்து எழுதப்பட்டிருக்கு, தெளிவா இருக்குது. இதை அரசு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அரசு என்பது வேறு, மதம் என்பது வேறுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அதையும் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார் ஆராசா. ஒரு அருமையான கேள்வி. தமிழ்நாட்டை உதாரணமாக 2 கேள்வி கேட்டார். ஒன்று, அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயிலில் பேராசிரியர்கள் 100 பேர் கிட்ட இருக்காங்கன்னா ஒரு தகுதியான ஒரு முஸ்லீம் உள்ளே வர்றார். அவரை தடுக்கிறாங்க. இதே ஆர்எஸ்எஸ், இதே பிஜேபி மதத்தை காமிக்கிறாங்க. அப்போ மதத்தை காமிச்சிட்டாங்க. இந்த மதத்தில் நீங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி சென்னை புதுக்கல்லூரி, ஜமால் முகமது கல்லூரி, வக்ஃப் வாரிய கல்லூரியில் 30லிருந்து 40 விழுக்காடு முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பேராசிரியராக இருக்காங்க.
நான் ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நிறைய பேராசிரியர்கள், அது நஞ்சுண்டராவாக இருக்கலாம், ரங்கநாதன், 2 ரங்கநாதன் இருந்தாங்க, லேடி ரங்கநாதன், ரவுடி ரங்கநாதன், மாணவர்கள் பேர் கூட வைப்பாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த தாமஸ்ங்கிறவர் தான் பிரின்ஸ்பாலாக இருந்தார். இன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரியில் பிரின்ஸ்பால் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரர்லாம் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே வந்து எத்தனை பேர் இப்படியெல்லாம் பார்க்காத ஒரு இடத்துல இவர் கேட்குறார் கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்களே, இந்த செய்கிறது சரியா? இன்னொரு கேள்வியை கேட்டார். கிரண் ரிஜிஜு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், மிகப்பெரிய தவறு, பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏமாத்திருக்காரு, பாராளுமன்றத்தை ஏமாத்திருக்கிறாரு ஒரு அமைச்சர். அவர் இன்றைக்கு தாக்கல் செய்யும் போது உள்ள மசோதாவுக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லாடலுக்கும் 2க்குமே சம்பந்தம் இல்லை. ஆக அவையை ஏமாற்றி இருக்கிறார், ஜேபிசியை ஏமாற்றி இருக்கிறார். இன்னொரு விஷயம், இதே தமிழ்நாடு ஒரு காரணமாக காமிச்சு தான் இன்னைக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வருங்கிற ஒரு பொய்யை சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய பொய் என்பது இல்ல அது அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையில் சொன்னது. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமமே, ஆமா, ஒரு கிராமம் முழுதும் 10,000 ஏக்கர் வந்து வக்குஃப் சொத்துன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய தலைவர், அதே கட்சியுடைய பிஜேபி ஜெகதாம்பிகா பால், முன்னால காங்கிரஸ் இருந்தவர், காங்கிரஸ் ரொம்ப பேர் RSS இருந்தவங்க உண்டு, இப்போ வந்தார். அப்போ வரும்பொழுது ஆட்சியர், வருவாய்த்துறை அனைத்து பேரும் உட்கார்ந்து இந்த விஷயம் சொல்லும்போது, இல்லை, ஒரு சர்வே மட்டும்தான் இருக்கிறது என்று ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டத்துக்கு முன்னால தெளிவா சொன்னது. அந்த உண்மையையும் மறைக்கிறார். யார் மறைக்கிறார்? அமைச்சர் கிரண் ரிஜிஜு. கிரண் எப்படி வந்து ஒரு ஓபிசி பிரதமரை வைத்துக் கொண்டு RSS பல ஆட்டங்களை காமிக்கிறதோ, ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த ஒரு ஜனாதிபதியை வைத்து எல்லாத்தையும் கையெழுத்து பெறுகிறதோ, அதே போன்று கிரண் ரிஜிஜுங்கிறவரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை, அவர் ஒரு பழங்குடி, எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி இன்றைக்கு RSS திருட விரும்புகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, RSS சார்ந்தவர்கள், பாஜக சார்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் பலர் வக்குஃப் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். இதற்கு என்ன வழி, இப்ப அதுக்கு என்னென்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பாராளுமன்றத்தில் இவ்வளவு உண்மைகளை மறைப்பதையும் இன்னைக்கு ஆராசா அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சால் இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பேராசிரியரை உங்களால் நியமிக்க முடியவில்லையே, அப்ப இந்த வக்குஃப் இதுல பாதிக்கு மேல முஸ்லீம் அல்லாதவர்களை வக்குஃப் சொத்துக்கு, ஒரு முஸ்லீம் சொத்துக்கு நீங்க எப்படி உறுப்பினர்களாக போட முடியுங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இந்தியா முழுக்கும் இந்து சகோதரர்கள் எழுந்திருக்கு. இன்னைக்கு நான் வரும்பொழுது ஒரு முக்கியமான இந்து சகோதரர் கேட்கிறாரு, ஏன் நீங்கள் இதை வந்து சும்மா இருக்கீங்க? இன்னைக்கு அதாவது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு, முஸ்லீம்களால் இன்னைக்கு வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடையும் ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தியேட்டர் உரிமையாளர் சென்னையில் உள்ளவர் எனக்கு கேட்கிறாரு, ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. காரணம், இவர்கள் இந்துக்கு எதிரானவர்கள். ஓகே, பேசுவோம் சார்.